எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, இன்றைய தலைப்பாக ஒரு அருமையான தலைப்பு, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்று ஒரு பாடல் இருக்கிறது. அது எப்படி ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்க உரை எனக்கு மேலேருந்து உணர்த்தப்பட்டது. இதுவும் அதனால் அதை யூடியூப்பாக போகிறேன், இல்லைன்னா போட மாட்டேன். எனக்கு நான் இப்போ சொல்ல போகிறதெல்லாம் அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருப்பார். மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம், அதுக்கு என்ன நீ என்ன பண்ண, அப்படி இரு, இப்படி வாழு, அப்படி வாழு, அதை பண்ணி இதை பண்ணுன்னு போதனை பண்ண போகிற, ப்ரீச் பண்ண போகிற, இது எங்களுக்கு தேவையில்லை. வேறு வீடியோ பாரு, ஜாலியாக எவோ டான்ஸ் ஆடுறான்னு பார்ப்போம், எவோ பாட்டு பாடுறான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு போயிடாதீங்க. நல்ல விஷயங்கள் யூடியூப்பில் இருக்குது. சில விஷயங்கள் நாங்களாம் சொல்கிறோம், எடுத்துக்குங்க அப்படிங்கிறதுக்காக நான் போடுறேன். கடை விரித்தேன் கொள்வார்களை கட்டிவிட்டேன் கடைன்னு ராமலிங்க அடிகளே சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் நானும் சொல்லிக்கிட்டு திரிகிறேன். யார் கேட்குறாங்களோ, யார் பண்ணுறாங்களோ, என்னமோ எனக்கு மேலேருந்து உணர்த்தப்படுது. அதை சொல்கிறேன்னா, இதை சொல்வதற்கு எனக்கு அருகதை இருக்கிறது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் எனக்கு அருகதை இருக்குன்னு சொன்னால் இதை நான் ஃபாலோ பண்ணுறேன். அதை உங்களுக்கு சொல்கிறது மூலம் எனக்கு இன்னும் அந்த எண்ணங்கள் ஸ்ட்ராங் ஆகி, அது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மேலேருந்து வர்ற அந்த அவர் சொன்னதெல்லாம், அந்த ஒழுக்கம்லாம் ஃபார்ம் ஆகி இன்னும் நான் ஸ்ட்ராங்காக ஆகிறேன். அதை உங்களுக்கு சொல்லும்போது என்ன ஆகிடுது, எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறோம், ப்ரீச் பண்ணுறோம், இப்படி நடந்துக்கன்னு. இப்போ நம்ம அப்படி நடந்துக்கணும்னு ஒரு பொறுப்புணர்வு வருதில்ல எனக்கு. அதுக்காகவும் போடுறேன். சுயநலமும் இருக்குதுல்ல, எனக்கு ஒரு பொறுப்புணர்வு வரும் அப்படிங்கிறதுக்காக. படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாவில் இல்லாமல் அப்படின்ட்டு. சரி, டாபிக்குள்ளே போவோம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாளை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகை போல ஒளியை வீசலாம், மனம் மனம் அது கோவிலாகலாம் அப்படின்னு பிபி சீனிவாஸ் கண்ணாசன் பாடல். சுமைதாங்கி என்ற படம், இதில் ஜெமினி கணேசன் ஆக்ட் கொடுத்துருப்பாரு. இந்த பாட்டினுடைய அடுத்த சரணமாக நான் சொல்கிறேன். ஏன் இந்த தலைப்பு எடுத்தேன்னு சொன்னோம்னா, ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், சொர்க்கத்தில் ரூம் போடலாம் வாங்கன்னு. அப்படி அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதை யாரும் நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனால் அதை ஒரு கமெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போது நான் என்ன நினச்சேன், காலையில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு வேண்டாதவங்க சில பேர், நெருங்கிய உறவினர், ரொம்ப நெருங்கிய உறவினர், எனக்கு என்னை பற்றி என்கிட்ட வந்து ஒரு கோச்சிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. காரணமே இல்லாமல் கோச்சிக்கிறாங்க. அதுதான் எனக்கு புரியல. எனக்கு என்னென்னு என் மனைவியும் பார்த்து, என்னங்க இப்படி இருக்காங்க, என்ன இப்படி, நம்ம என்ன செஞ்சிட்டோம், என்ன சொல்லிட்டோம், ஒன்றும் இல்லையா, இதை வந்து இவ்வளோ பெருசுப்படுத்தி நம்மளை விரோதிச்சுக்கிறாங்களே, என்ன எங்களால் ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல. அதை சொன்னோம்னா அது பண்ணால் அது ஒரு தனி வீடியோவாக போயிடும். ஒன்றுமே இல்லை, என்னிடம் என்னுடைய என் மனைவி மேலே எந்த குறையும் இல்லை. அப்படி கோச்சிக்கிட்டு என்கிட்ட பேசுகிறத கட் பண்ணிக்கிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை என்கிட்ட பேசுவாங்க வெளிநாட்டிலேருந்து, நிறுத்திக்கிட்டாங்க. ஒன்றுமே பேசலை. சும்மா ஏதோ யதார்த்தமாக நம்ம பேசுகிறோம்ன்றோம்னா, நான் யாரையும் புண்படுத்தி பேச மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். அப்போது எனக்குள்ளே ஒரு கோபம், என் மனைவிக்குள்ளே ஒரு கோபம். டக்குறாங்க, நான் ஒரு மனுஷன், அவங்களாம் பட்டால் தான் புத்தி வரும், இந்த ஆண்டவன் தான் அது கூலி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை. எனக்கு என்னென்னா, ஆமாம், ஒன்றுமே இல்லாமல் இப்படி மென்டலாக இருப்பாங்களா, மனநோயாக இருக்குமோ, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, இவங்களுக்கு பாடம் கிடைச்சாதான் இவங்கெல்லாம் மாறுவாங்க, அது பகவான் பார்த்து உங்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டுட்டான் அப்படின்னு சொல்கிறோம்னா என்ன, அவங்க கஷ்டப்படணும், அவங்க செஞ்ச தப்பை உணரணும், அதுக்கு அவங்க கஷ்டப்படணும், அதுக்கு ஒரு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அதான உண்மை. அது என் க்ளோஸ் ரிலேட்டிவாக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும், நீ உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்போ ஒரு பலிவாங்க உணர்ச்சி தானே இது, சொல்லுங்கள், பலிவாங்க உணர்ச்சி தானே. இல்லை அவங்க திருந்தணும், அவங்க திருந்தாட்டி போகிறாங்க, நமக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கும்போது ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான், தனக்கு ஒருத்தர் தீங்கு அழைச்சிட்டான்னா, இவன் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இவனே அடிக்கிறான், வாடா பார்த்து ஒண்டின்றான். அது முடியாது, அவன் நல்லா ஜிம் ஷாட்டாக இருக்கான், ஜிம் பாடினா, இவன் என்ன பண்ணுறான், 2 ஆளை அழைச்சிட்டு போகணும், அடியால் அழைச்சிட்டு போகிறான். அடியால் அழைச்சிட்டு போகிறதுக்கு நீ வக்கு இல்லை, காசு துட்டு இல்லை, ஆனால் அவனுக்கு தீங்கு அழைச்சிட்டான், அநியாயமாக அழைச்சிட்டான். அவனுக்கு தெரியுது அவன் செஞ்சது அநியாயம், தன்னுடைய வலிமையை வச்சு செல்வாக்கு வச்சு செஞ்சுட்டான்னு. அப்போ என்ன பண்ணுறான், அவனுக்கு பலி வாங்கவோ அவனை திருப்பி அடிக்கவோ வழி இல்லைன்னு என்ன செய்வான், ஏ காளியாயி, ஏ மாரியாயி, ஏ முனியாண்டாவா, ஏ கற்பனசாமி, நீ கேளு, சீட்டு கட்டி அனுப்புகிறேன் அப்படின்னு, இப்போ வெட்டுடைய காலியமாக காசை வெட்டி போடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி தெய்வங்களை அடியாளாக கூப்பிடுகிறாங்க. அதுதானே உண்மை.
தெய்வங்களே அடியாளாக இருக்கும். இதுக்கா தெய்வம் இருக்குது, அடியாளுக்கா இருக்குது? சொல்லுங்கள். இது நியாயமா? வேண்டலாமா? சொல்லுங்கள். காளி அடிக்கும், போய் கேட்டிங்கன்னா நல்ல கெட்டதை பார்க்காது. அவளுக்கு பிடிச்சி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, தன்னுடைய பக்தன்னு பிடிச்சி போச்சு, அவன் நான் நீதி நேரம்லாம் பார்க்காது, உனக்கா போய் அடிக்கிறேன்டா, ஆனால் அது நல்லது கெட்டதை நீ அனுபவிச்சு, கர்மத்தை நீ அனுபவிச்சுங்கன்றோம். இப்போ நம்ம வந்து இப்போ இங்கே உலகத்தில் நடக்கிறத பார்க்குற ரவுடி கும்பல்லாம் செய்யுது. ஒரு ஆளை கூலிப்படை வைக்கிறான். அவன் என்ன சொல்கிறான், நான் வெட்டிட்டு ஃபோட்டோவை கொடு, சினிமாவில் பார்க்குறான், நான் ஃபோட்டோவை மட்டும் கொடு தலைவரை, அவனை தூக்கிடுறேன் அப்படின்னு தூக்கிடுறான். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறான், இவன் ஆளை நியமித்தவன், என்கேஜ் பண்ணவன் தான் ஆளை போய் சரண்டர் பண்ண சொல்லிடுறான். நான் தான் செஞ்சேன்னு சரண்டர் பண்ணிக்கிறான். சரண்டர் ஆனால் என்ன பண்ணுறாங்க, சினிமாவில் இப்படி தான் வருது, நான் உண்மையாக அப்படி தான் நடக்குது. உடனே காசை கொடுத்து அதை கொடுத்து எல்லாரையும் கொடுத்து சாட்சிகளாம் விளக்கி வாங்கி விடுதலை வாங்கிட்டு வந்துடுறான். வெட்டினவன் வேற எங்கேயோ போயிடுறான். அதே போல் தான் காரியம் என்ன பண்ணுவான், அவன் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான் போய் சொன்னீங்கன்னா. ஆனால் அதனால் வர கஷ்ட நஷ்டங்களை நம்ம தான் அனுபவிக்கணும். இது எதுக்கு அப்படிங்கும் பொழுது நான் என் மனசை பரிசோதனை செஞ்சுக்கிறேன். அப்போ இந்த பாட்டு ஞாபகத்துக்கு வருது. அதை மட்டும் இல்லாமல் இன்னொரு பாட்டும் எனக்கு மேலேருந்து ஒரு உள்ளத்துக்குள்ளே பூத்துறாங்க. பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே, பகைவனுக்கு அருள்வாய். இந்த வார்த்தை யார் சொன்னதுன்னா பாரதியார் பாடின பாட்டு. பாரதியார் பாடுறார். எப்போ பாடுறாருன்னா, அந்த சூழ்நிலை தெரிஞ்சுக்கிட்டா தானே உங்களுக்கு இந்த பாட்டு ஞாபகம் இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். இது ஹிஸ்ட்ரி, நான் காப்பி அடித்தான்னு சொல்ல. அவர் மேலே வெள்ளை அரசாங்கம் வாரண்டி பிறப்பிச்சிருது. அதுக்கு பயந்துக்கிட்டு எங்கேயோ ஒளிஞ்சிருக்காரு. ஒருத்தர் போய் என்ன பண்ணுறது, அதெல்லாம் வாரண்ட்லாம் ரத்து ஆகிடுச்சிங்க, கேன்சல் ஆகிடுச்சு, நீங்கள் வாங்க தாராளமாக வெளியே சுதந்திரம் நடமாடலாம், வாங்க நான் மெட்ராஸ் போகிறேன், நம்மளோட சேர்ந்து வாங்க கம்பெனி விடுவேன்னு மெட்ராஸ்க்கு அழைச்சிட்டு போகிறாரு. இவர் எப்போதும் தன்னுடைய செல்லமாட்ட மனைவிட்ட சொல்லிட்டு தான் போவார், அன்றைக்கி சொல்லாமலே போயிடுறாரு. மனைவி பரிதவிக்கிறா, காணாமன்னு. கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு அவங்க வீட்டில் முன்னாடி ஒரு கார் வந்து நிற்கிது. அந்த கார்லேருந்து ஒரு வக்கீல் இறங்குறாரு. வக்கீலோட பாரதியாராக இறங்குறாரு. எங்கெங்கே போயிட்டீங்கன்னு அப்படின்போது வக்கீல் சொல்கிறாரு, வாரண்ட் ரத்தம் ஆகிடுச்சின்னு ஒரு நண்பர் சொன்னார்னு சொல்லி நம்பிக்கிட்டு போயிட்டுருக்காரு. வாரண்ட் ரத்தம் ஆகனால ஒன்றால் இவர் மெட்ராஸ் போய் இறங்கணுன்னா பிடிச்சி உள்ளத்துக்கு கூட்டுருவாங்க, நான் தெரிஞ்ச ரத்தாலாம் அவளை வாயான்னு திருப்பி மறித்து கூப்பிட்டு வர்றேன் அப்படின்னோடனே அந்த செல்லம்மாவுக்கு அந்த நண்பர் சொன்ன நண்பரை, பொய் சொன்ன நண்பர் மேலே கடும் கோவம் வருது. அப்போ பாரதி பாடுறாரு, அவன் மனைவி போய் திட்ட போகிறா, சண்டை போட போகிறா. அப்போ நிறுத்துன்னு கையமைத்துட்டு, பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே, பகைவனுக்கும் அருள்வாய், புகை நடுவில் தீயிருப்பதை பூமியில் கண்டோம், நன்னெஞ்சே பூமியில் கண்டோம், பகை நடுவில் அன்புருவான நம் பரமன் வாழ்கின்றான், நன்னெஞ்சே நம் பரமன் வாழ்கின்றான் அப்படின்னார். அதனால் அவனை மன்னிச்சிருந்தார். பகைவனுக்கு அருள்வது, அதாவது இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும், வார்த்தைகளில் தான் நான் வந்து விளையாடுவேன், வித்தியாசங்களுக்கு சொல்லுவேன், இன்டர்பிரிட்டேஷன். டு எர் இஸ் ஹியூமன், டு ஃபர்கிவ் இஸ் டிவைன். தவறு செய்வது மனித இயல்பு, அதை மன்னிப்பது ஃபர்கிவ், மன்னிப்பது டிவைன், தெய்வீகமானது, தெய்வ இயல்பு அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது. அது தெய்வீக இயல்பு இல்லை, அதுக்கு இன்னும் நல்லா சொல்கிறேன். டு எர் இஸ் ஹியூமன், தப்பு செய்வது மனித இயல்பு, அதை மன்னிப்பவன் புனிதனாகிறான், மாமனிதனாகிறான், தெய்வமாக மாட்டான், புனிதனாகிறான். அவனுக்கு ஒரு மனசு புனிதமாயிடுது, மனசு சுத்தமாகுது. ஆனால் மன்னிப்பதோடு நிறுத்தாமல், இப்போ மன்னிக்கிறேன்னா இங்கேருந்து வர்றாங்க, சண்டை போட்டு வெட்ட போகிறான் வில்லனை, எதிரி ஹீரோ, பொண்டாட்டி வந்து இதை விட்டுருங்க 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 பாவம் அப்படின்னு பரிதவிக்கிறான். அடாடா, சரி உனக்காக இல்லை, மன்னிச்சிட்டேன், போ உயிர் பழைச்சி போ, எக்கிட்ட போ அப்படின்னு சொல்லி மன்னிச்சிட்டேன்னு அனுப்பிடுறான். அது மன்னிப்பு. அதுக்கப்புறம் இவனுக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே, அவனுக்கும் போய் வழிக்கு போய் என்னை வெட்ட வந்தவனே நான் திருப்பி வெட்டிட முடியும், ஆனால் அவனை மன்னிச்சுட்டு அவனை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு அவனுக்கு என்ன நன்மைகள் செய்யணுமோ அந்த நன்மையை செய்கிறதுக்கு பாருங்கள், அதுதான் அருள்தல். அருள்வாய், பகைவனுக்கும் அருள்வாய். அருள் என்றால் நம்மள்டேருந்து நன்மைகளை அவங்களுக்கு கொடுக்கறது. பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே. அப்போ பகைவனுக்கு அருளும் பொழுது என்ன பண்ணுறான் மனுஷன், தெய்வமாகிடுறான். தெய்வமாகறானோ இல்லையோ, தேவனாகிறான்னு கூட வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் நீ தெய்வமாகணும்னு கூட நான் சொல்லலை. என்ன இங்கே பாட்டு பாடுறார் பிபி சீனிவாஸ், தெய்வமாகலான்னு. அதுக்கு சில கண்டிஷன்ஸ் கொடுக்குறாரு, சில குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறாரு. இதெல்லாம் நீ ஃபுல்ஃபில் பண்ணால் நீ தெய்வமாகலான்னு. நான் என்ன சொல்கிறேன், பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சேன்னு. அந்த பகைவனுக்கு அருளிங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் தேவனாகலாம். ஏன் தேவனாகணும் அப்படின்னா, எனக்கு ஏன் இது உணர்த்தப்பட்டதுன்னா, மேலே சொர்க்கலோகம்னு ஒன்று இருக்குது, அதுக்காக போட்டேன், சொர்க்கத்தில் ரூம் போடலாம் வாங்கன்னு. அதுபோல் நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே ரூம் போடணும்,
100ஆம் நம்பர் ரூம் இருக்குது. ஏன் 100ஆம் நம்பர்னு சொல்கிறேன்னா 100% நீங்கள் புனிதனாக போகிறீங்க, அல்லது 100% உங்கள் மனசு சுத்தமாக போணுச்சுன்னா அங்கே 100% உங்களுக்கு சுகபோகங்கள், வாழ்வு, நன்மைகள் கிடைக்கும். 90%னா 90ஆம் நம்பர் ரூம் மீன்ஸ் அந்தந்த வசதி வாய்ப்புகள், அந்தந்த சுகபோகங்கள். 50% 50% இப்படி தான் இருக்கும். ஆக மேலே ஒரு லோகம் இருக்குது, அங்கே ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத நான் மட்டும் சொல்லலைங்க, இயேசு சொல்லியிருக்கார். அவர் என்ன சொன்னார்? ஒரு கன்னத்தில் இருந்தால் ஒரு கன்னத்தை காட்டு. என்ன தன்னை சிலுவையில் அரைஞ்சப்போ கூட என்ன சொல்கிறார் இயேசு? பிதாவே இவர்களை மன்னியும், நான் கூட மன்னிக்கிறதுக்கு அருகதையற்றவன், நீங்கள் மன்னியுங்கள், இவங்களுக்கு தண்டனை கொடுத்துறாதீங்க, பாவம் அறியாமல் செய்கிறார்கள். எப்பேற்பட்ட மனசு! அதனால தான் அவர் தெய்வமாயிட்டார் இயேசு. அதனால தான் உலகமே கும்பிடுது. சொல்லுங்கள். பகைவனுக்கும் அருள் செய்கிறார், அவங்களுக்காக வேண்டுறார். உன்னால் ஒன்று செய்யணும், அவனுக்காக வேண்டு. அப்படிங்கும்போது நான் நினச்சிக்கிட்டேன், அப்போ என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், அவங்க பேசிட்டாங்க, அதுக்காக அவங்களுக்கு ஒரு தண்டனை கிடைக்கணும், அவங்களுக்கு ஒரு அடி விழுந்தான் திரும்பும் வேண்டாம், அவங்களுக்காகவும் பிரார்த்தனை செய்வோம். அவங்க தூரத்தில் இருக்க, அவங்க நம்ம நன்மை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், தெரியாமல் செய்கிறார்கள். அந்த பிழையை மன்னித்தருளுங்கள், அவர்களை தண்டித்து விடாதீர்கள், அவர்களை மன்னித்து அவர்கள் நன்றாக இருக்கட்டும் என்று இங்கிருந்து வாழ்த்தணும். இங்கேருந்து வாழ்த்தணும். சில பேர் சொல்லுவான், நல்லா என்னை வச்சு செஞ்சுட்டேன், நல்லா இருப்போ, நல்லா இருப்போ, போ போ முகத்தில் முடியாது நல்லா அப்படின்னா அது இங்கேருந்து வர்றது. நல்லாருன்னு சொல்லும் பொழுத வச்சு நீ அனுபவிக்கணும், இங்கேருந்து கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். ஒருத்தர் சொன்னார், ரோட்டில் போயிட்டு இருந்தார், என் பக்கத்தில் நண்பர் உட்காந்துருக்காரு. அவர் கூப்பிட்டு இன்னொரு கூப்பிட்றாரு, ஏன் அவனை கூப்பிட்றேன்னு, இங்கே வா இங்கே வான்னு. உங்கள் அப்பன் செஞ்சதுக்கு, எனக்கு செஞ்ச தீமைக்கு உன்னை பெற்று வச்சுருக்கான், நல்லா இருப்பா நல்லா இருப்பா அப்படின்னு அந்த பையனை பார்த்து சொன்னால் அது சாபம். இங்கேருந்து வரல, உதட்டிலேருந்து நல்லாருன்னு வருது, உள்ளுக்குள்ளே அழிஞ்சு ஒன்று வருது. அது மாதிரி இல்லை, இங்கிருந்து வர வேண்டும், அருள வேண்டும். அட்லீஸ்ட் மன்னிக்கவாச்சு செய்யுங்க, மறந்துடுங்க, முடிஞ்சால் அருள் செய்யுங்க, உதவி செய்யுங்க, அல்லது பிரார்த்தனை, அவர்களுக்காக பிரார்த்தனை. இயேசு அதானே செஞ்சார், சிலுவையில் அரைஞ்சாச்சு. அவரால் என்ன செய்ய முடியும்? அவங்களுக்காக என்ன அருள் செய்ய முடியும்? வேண்ட தான் முடியும். நம்மளும் அந்த இயேசுநாதர் மாதிரியே இருப்போம். நம்மளை சிலுவையில் அரைகிறாங்க எதிரிகள், நம்ம அவங்களுக்காக என்ன செய்ய முடியும்? வேண்டுவோம். அறியாமல் செய்கிறார்கள், அவர்களை மன்னியுங்கள், அவரை தண்டித்து விடாதீர்கள், இங்கே இருந்து வேண்டுங்க, அதுவே அருள் செய்வது. ஏன் அப்படி அருள் செய்யணும்? பாரதியார் சொல்கிறார், புகை நடுவில் தீயிருப்பதை கண்டோம். தீக்கு ஏதாச்சும் தீட்டுண்டா, பாவம் உண்டா, எல்லாத்தையும் எரிச்சிடும். ஆனால் அதை வெளிப்படுத்துகிற புகை, அது மாதிரி அது பகை. அந்த பகைவனுள்ளும் பரமன் இருப்பதை கண்டுகின்றோம். அந்த பகைவனுக்குள்ளும் இறைவன் தான் இருக்கார், அதை கண்டுங்க. அவர் தான் இருந்து செயல்படுறாரு. எல்லா மனிதருக்குள்ளும் இந்த இடத்துல இறைவன் இருக்கார், மனசாட்சியாக. அதனால் அதை மறந்துடு அப்படிங்கிறாரு. பேர்பட்ட வார்த்தை பாருங்கள். இதை கண்ணதாசன் தன்னுடைய வார்த்தையில் சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். நம்ம மனசை எவ்வளோக்குள்ள சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ, எவ்வளோக்குள்ள புனிதப்படுத்திக்கிறீங்களோ, அவ்வளோக்குள்ள கண்டிப்பாக சொல்கிறேங்க, உங்களுக்கு சொர்க்கம் என்று ஒன்று இருக்கிறது. முதல்ல பித்ருலோகத்துக்கு போவீங்க. பித்ருலோகத்துலேருந்து நீங்கள் இன்னும் புனிதனாக ஆகிட்டீங்கன்னா அங்கேருந்து ப்ரொமோஷன் தேவலோகத்துக்கோ, அதுக்கு தகுதியான. தேவலோகத்தில் பல பிரிவுகள் இருக்குது. இதெல்லாம் நீ போய் பார்த்து இந்த இடம்னு கேட்காதீங்க. எனக்கு நிரூபிக்கப்பட்டது, உணர்த்தப்பட்டது, சொல்லப்பட்டது இருக்கிறது என்பதை தத்துவமாக நிரூபித்தாங்க. நான் போகலை, ஆனால் இருக்கிறது என்பது நல்லா உணர்ந்துட்டேன். அதனால தான் நான் என்ன நினைக்கிறேன், அங்கே 100ஆம் நம்பர் ரூம் போடணும்னு நினைக்கிறேன். அதனால தான் சொர்க்கத்தில் ரூம் போடலாம் வாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்கள். அப்படி ஒரு அருமையான ஒரு அமைப்பு எனக்கு உணர்த்தப்பட்டது. அதனால தான் உங்களை எல்லோரும் வேண்டி கேட்டுக்கிறேன், மனசை சுத்தப்படுத்துங்க, பகைவனுக்கும் அருளுங்கள், மன்னியுங்கள், பகைவனுக்கு அருளுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மனசு சுத்தமாகிட்டால் என்ன ஆகுதுன்னா, ஒரு மகாபாரத்தில் ஒரு கதை ஒன்று வரும். கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார், அர்ஜுனனை கூப்பிட்டு, ஒரு ஆளுக்கு நெய் இந்த ஊருக்குள்ளே போய் 100% கெட்டவன் யாருன்னு பாரு, அவன்கிட்டேருந்து ஒரு ஆளாக்கு நெய் வாங்கிட்டு வானார். 100க்கு 100% கெட்டவன் அவன்கிட்டேருந்து வாங்கிட்டு வா அப்படின்னாரு. முழு கெட்டவன்ட்டேருந்து வாங்கிட்டு வா, அவன்கிட்ட நல்ல குணமே இருக்கக்கூடாது. இவன் அர்ஜுனை சுற்றி கித்தி பார்த்துட்டு அலைஞ்சி வெறுங்காடம் தான். பரமாத்மா கிருஷ்ணா
அப்படி யாரும் இல்லை. ஏன் இல்லைன்னு, எவ்வளோ 99% கெட்டவனாக இருந்தாலும் ஏதோ ஒரு நல்ல குணம் அவன்கிட்ட இருக்கிறத நான் பார்க்குறேனே, அப்புறம் எப்படி 100% நான் செக்யூர் பண்ணுறது? அந்த டார்கெட் என்னால் ரீச் பண்ண முடியல, அதெல்லாம் ஒருத்தனும் கிடைக்கலன்னு வந்துட்டேன். சரி உட்கார். துரியோதனா வாடான்னு விட்டார். என்னன்னு, ஊரில் போய் 100க்கு 100% நல்லவன் யாருன்னு உனக்கு கண்டுபிடி, அவன்கிட்ட ஒரு ஆளுக்கு நெய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னார். இவன் துரியோதனை சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு வெறுங்கையோட வர்றான். வந்தோடனே என்னப்பா கிடைக்கல, எங்கே இருக்கான் எல்லா பேரும் ஐயாக்கே போய் 100க்கு 99% நல்ல குணம் தான், ஒரு கெட்ட குணம் இருக்க தானே செய்யுது அப்படின்னு சொன்னார். அப்போ தான் பரமாத்மா என்ன சொன்னார், இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நாம் பார்க்கும் கண்ணோட்டம், பச்சை கண்ணாடி போட்டு பார்த்தா பச்சையாக தெரியும், சேப்பு கண்ணாடி போட்டு பார்த்தா சேப்பாக தெரியும். அது மாதிரி நம்முடைய மனத்தில் நல்ல எண்ணங்களே இருந்ததுன்னா அடுத்தவங்கள்ட்ட உள்ள நன்மைகள் தான், நல்ல குணங்கள் தான் நமக்கு தெரியும். நம்மள்கிட்ட கெட்ட குணங்கள்ங்கிற குப்பையை வச்சுக்கிட்டோம்னா அடுத்தவங்கள்ட்டையும் உள்ள கெட்ட குணங்கள் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும், அவன்கிட்ட இருக்க நல்ல குணம் தெரியாது. அதனால் உங்களுடைய என்ன இந்த நெஞ்சை நன்னெஞ்சேங்கிறாரு, இந்த இந்த நன்னெஞ்சை நன்மைகளால் நல்ல எண்ணங்களால் நிரப்பிக்கிட்டிங்கன்னா அடுத்தவங்கள்ட்ட இருந்து உள்ள குறைகள் உங்களுக்கு தெரியவே தெரியாது. எத்தனை குறை செஞ்சாலும் ஒரு நன்மை உங்களுக்கு, அதை தான் பெருசாக எடுத்துக்கிங்க. மற்றது அவன் செஞ்ச தப்புகளை பெருசுப்படுத்த மாட்டீங்க, அவன்கிட்ட இருக்க நல்ல குணத்தை மட்டும் பார்ப்பீங்க. அப்போ அவனை மன்னிக்கிறது மட்டும் இல்லாமல் அவனுக்கு அருளவும் செய்வீங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய மனம் உயர்ந்தது படும், மேலே உள்ளவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போ உங்கள் எண்ணம், இந்த நெஞ்சு எவ்வளோ சுத்தமாகுதோ அதுக்கேற்றது தான் அங்கே ரூமு, அதை புரிஞ்சுக்கிடணும். இதைத்தான் இந்த கண்ணதாசன் விளக்கமாக என்ன சொல்கிறாருன்னா, பாருங்கள், மனிதன் என்பவன் தேவனை வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், வாரி வாரி வழங்கும்போது வள்ளலாகலாம், எம்ஜிஆர் மாதிரி, ஆனால் அது விஜயகாந்த் மாதிரி, வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், எல்லாத்தையும் எல்லார்ட்டையும் ஒப்படைச்சிட்டேன், எனக்குன்னு ஒன்றும் இல்லை, அப்போ நீ தியாகி, உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம், உன்னை நீயே அழிச்சிக்கிட்டு சேவைன்னு செஞ்சு ஒளி வீசலாம், மனம் மனம் அது கோவிலாகலாம். இப்படி தான் உன் மனசு கோவிலாக எடுங்கிறாரு. அப்புறம் இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம், கொஞ்சம் கரண்ட்டு போயிடுச்சு, அதனால் கொஞ்சம் நடுப்புற என்னுடைய வீடியோ கொஞ்சம் டல் அடிக்கும், ஒளி மன்னிச்சுங்க, மறுபடியும் கரண்ட் வந்துடுச்சு. ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம். ஊருக்காக வாழ்ந்தவனுக்கு சிலை வைப்பாங்க, மக்கள் கொண்டாடுவாங்க. இன்றைக்கி காமராஜருக்கு சிலை, பாரதியாருக்கு சிலை, அண்ணாதுரைக்கு சிலை, இத்தனை பேர் வைக்கிறாங்க. ஊருக்கென்று வாழ்வது. உறவுக்கென்று விரிந்த நெஞ்சம் மலர்களாகலாம். என்ன வரி கண்ணதாசன். உறவுக்கென்று விரிந்த நெஞ்சம், அதாவது நம்ம உறவுக்கெல்லாம் இப்படி, இப்போ எனக்கு கெட்டது செஞ்ச உறவுகளுக்கும் என் மனசு ப்ராட் மைண்டடாக ஜெனரஸாக சார் தான் போய் எல்லாருக்கும் எல்லாம் நல்ல செய்யணும், உறவுகளை அணைச்சிக்கிறோம். மனசு விசாலமான மனசு, ஜெனரஸ் மைண்டு, ஜெனரஸாக நீங்கள் மைண்டு விரியும் பொழுது மலர்களாகலாம். என்ன மலர்கள், என்ன நீங்கள் அடுத்த பிறகு பூவாக புத்துருவீங்களா? என்ன மனுஷனாக இருந்தால் ஒரு செடியாக்குறதுக்கு அதெல்லாம் தேவைன்னு மலர்களாகலாம். கவிஞர் என்ன சொல்கிறார், நீ செத்து போனீங்கன்னா அத்தனை பேர் உனக்கு மாலை போடுவாயா, வழியெல்லாம் பூவாக இருக்குங்க. உண்மையான மாலையா, செல்வாக்குக்கு அரசியல் தலைவருக்கு பயந்துக்கிட்டு போடுற மாலை இல்லை. மாலை போடலாம் கோச்சிக்குவாயா, மாலை போட்டான், ஏன் நான் மாலை போட்டான், நம்ம தொண்டர்கள் எத்தனை ஒன்றிய மாலை போட்டுச்சு பாரு, அப்படி இல்லை. உண்மையான மலர்கள், அவர்களுடைய வாழ்த்துக்கள், நல்ல மனுஷன் போகிறான் பாரு, அதுதான் மலர்கள். அதை என்ன பண்ணுவாங்க, மலர்களால் வெளிப்படுத்துவாங்க. அதை தான் உறவுக்கென்று விரிந்த நெஞ்ச மலர்களாகலாம். யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம். அது அடுத்தவன் துன்பத்தை பார்த்து வருத்தப்பட்டு அவனை எப்படியாச்சும் செய்யணும், நல்ல செய்யணும் அப்படின்னு ஓடி ஓடி இருக்கிறவன், அந்த யார் அது எந்த கும்பலுக்கு செய்யணும் அந்த கும்பலுக்கு அவன் தான் தலைவன். கிராமத்துக்காக, கிராமத்தில் உள்ள கஷ்டத்துக்காக நீங்கள் அழுது அதுக்காக செஞ்சீங்கன்னா, அடுத்தவங்களுக்காக போய் நின்னீங்கன்னா நீங்கள் தலைவன். ஊருக்கே போனீங்கன்னா நீங்கள் தலைவன். மனம் மனம் அது கோவிலாகலாம். இப்படி தான் கோவிலாகலாம், மனசு கோவிலாகலாம். மனம் இருந்தால், அடுத்த சரணம் பாருங்கள், மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். பறவை துணந்து கூட்டு அதில் மான்கள் வாழலாம். இது என்ன சொல்கிறாங்கன்னா, அட்ஜஸ்ட் பண்ணு, காம்ப்ரமைஸ் பண்ணிக்க. காம்ப்ரமைஸ், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீதித்துறை சார் சமரச தீர்வு மையம், அதை விட்டு கொடுத்து போகணுங்கிறத மெயினாக பேசியிருப்பேன். அதுதான் இங்கே சொல்கிறார், மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். விட்டு கொடு, சண்டை சச்சரை வச்சுக்காத. மனசு இருந்தால் மான் கூட பறவை வீட்டில் வாழலாம், மனசு இருக்குங்க. விட்டு கொடுங்க, சண்டை சச்சரை வச்சுக்க. இதைத்தான் சொல்கிறேன். இதை சமரச தீர்வு மையம்னு ஒரு போட்டிருக்கேன் பாருங்கள். நீதித்துறை சார் சமரச தீர்வு மையம் என்ற தலைப்பில் மீடியேஷன்லேருந்து சென்டர்லேருந்து எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுட்டாங்க, நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க சார், அதை நாங்கள் ஒளிபரப்புறோன்ட்டு.
நான் அந்த வீடியோவை என்னோடய சேனல்லையும் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். அதுக்கு அருமையான வார்த்தை அது. இது நேற்று கிடைக்கல மேலேருந்து, இன்னைக்கு கிடைச்சிது. அதுதான் இதையும் அதை சேர்த்துருப்பேன். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளும் மலையை காணலாம். வழி இருந்தால், மனசில் வழி இருந்தால், ஏதாச்சும் சீக்கிங் டு ஸ்டை டு சீக் டு ஃபைண்ட் அண்ட் நாட் டு ஈல்டுன்னா பைரன் என்ன. அப்போ சொல்லும் பொழுது வழி இருந்தால் கடுகுக்குள்ளே கூட மலையை பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு உதவி செஞ்சான், அதை பெருசாக பார்க்கலாம் என்ன. காலத்தால் செய்த உதவி ஞானத்தின் மாலை பெரிதுன்னார் திருவள்ளுவர். காலத்தை அந்த நேரத்துக்கு செஞ்ச உதவி இந்த உலகத்தோட பெருசுன்னார். காலத்தால் செய்த உதவி சிறிதே ஆயினாலும் ஞானத்தின் மாலை பெரிது என்று திருவள்ளுவர் சொன்னார். அதுபோல் வழி இருந்தால் கடுகில் கூட மலையை காணலாம். அதுக்கப்புறம் நம்ம அது மட்டும் இருந்தால் போதுமா, துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம். துணிஞ்சிடணும், பொறுப்பை சுமக்க பயப்படக்கூடாது. ஏன் செக்ஷன் முடிச்சுட்டேன், அதுக்கப்புறம் நான் வேறு எல்லாம் பார்க்க மாட்டேன். இந்த ஓ செக்ஷன் என்ன இன்னும் வேலை பாக்கிச்சு, கொண்டா நானும் செய்கிறேன். இல்லை நீங்கள் 5:30 ஆயிடுச்சு, நீங்கள் உனக்கு 7:30 ஆயிடுச்சு 8 ஆயிடுச்சு, நீங்கள் எப்போ முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறது, வீட்டில் பிள்ளை எல்லாம் இருக்கும் தைக்கும், கொண்டா நானும் கொஞ்சம் சீக்கிரம் முடிப்பில்லை. சுமந்துக்கிறது. துணிந்து விட்டால் குடும்ப பாரத்தை நம்ம சுமக்கணும் அப்படின்னு துணிந்து விட்டால் எந்த சுமையும் தாங்க வாங்கினாங்க. அப்போ என்ன ஆகும், குணம் அது கோவிலாகும். இப்படி குணம் கோவிலாகிட்டா அங்கே தெய்வம் வந்து குடியேறும், தேவதை வந்து உதவி செய்யும், தேவர் வந்து உதவி செய்வாங்க. வாயா அவனுக்கு 100ஆம் நம்பர் ரூம் அங்கே தனியாக இருக்கேன்னு 100ஆம் நம்பர் ரூமு, 100ஆம் நம்பர் ஒரு ரூம் நினச்சிங்க. நான் ஒரு உதாரணம் எனக்கு அப்படி விளக்குனாங்க. எனக்கு வந்து இந்த நம்பர் எதுக்கு சொன்னாங்கன்னா, 100% அங்கே எல்லாமே, எல்லா சுதந்திரமும் உண்டு, எல்லா இதுவும் உண்டு. அங்கே 90% அவ்வளோதான் இருக்குல்ல. அதே மாதிரி இப்போ 5 ஸ்டார் ஹோட்டலில் போங்க, 100% எல்லா வசதியும் இருக்கும். சில லாட்ஜில் சில வசதிகள் இருக்காது, சில இது கம்மியாக இருக்கும். அப்படி காசுக்கு ஏற்ற மாதிரி. இன்றைக்கி அதேமாதிரி சொஃபிஸ்டிகேட்டட் ஊர் பேங்காக் போனால் எல்லா சுகமும் இருக்குது, 100% சுகம். மனித சுகங்கள் சொல்கிறோம். உடனே பேங்காக் போகிறான், பணக்காரன் இருக்கான், அங்கே தான் போவான். அதை விட்டுட்டு ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ளே எப்போ உட்காந்துருப்பான். அது வேறு, நம்ம ஃபாரஸ்ட்டுக்கு விரும்புகிறோம், அங்கே போவோம். அது மாதிரி 100% 100ஆம் நம்பர் ரூம் என்பது அவ்வளோ 100க்கு 100 இன்பங்கள் உள்ள ஒரு உலகம் இருக்குங்க. நம்புங்க, நான் சொல்கிறேன் நம்புங்க. என் யூடியூப்பில் சொல்லியிருக்கேன், பொய் சொல்ல மாட்டேன் என் சேனலில், அடுத்தவளை காப்பி அடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். நிச்சயம் இருக்குது, என்னுடைய அனுபவத்தை வைத்து சொல்லியிருக்கேன். நீ என்ன பெரிய ஆளா, நீ சொன்னால் நம்பணுமாங்க. நான் சொல்கிறேன், நம்ப வேண்டாம். தேசநாள் சொல்லியிருக்காருல, துன்பப்படுவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்காக காத்திருக்கிறது. இதா என்ன சொல்கிறாரு, என்ன என்னுடைய ராஜ்யத்தில் பல வாசஸ்தலங்கள் இருக்கிறதுன்றாரு. பிதாவின் ராஜ்யத்தில் பல வாசஸ்தலங்கள் இருக்குங்கிறாரு. அதெல்லாம் போகுதில்லை, அது வேணும்ல. அது நம்பிக்கை வந்துருச்சுன்னா நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. எல்லோரும் என்ன பண்ணாங்க, செத்தோன்னே சாரம் எங்கே போகிறோம், அது என்ன இப்போ சாகிறது, நம்ம நல்லா நீடிச்சு இருப்போமே, அது வரையும் இருக்கிறவரை நல்லா சாப்பிடணும், நல்லா திங்கணும், நல்லா உடுத்தணும், நகை நட்டை போட்டுக்கணும், அப்படி இப்படி இருக்கணும். இதுக்கு பணம் வேணும், அதை எப்படி சம்பாதிக்கணும், அதை பற்றி என்ன இருக்குது, அடுத்தவனை பற்றி என்ன இருக்குது. இப்படி இருந்தால் அங்கே போக முடியுமா, 100ஆம் நம்பர் கிடைக்குமா, அங்கேயே போக முடியாது. அதுக்குன்னு தனியாக இருக்குது, -100 இருக்குது, அங்கே போயிடுங்க. ஆனால் இதை நம்புங்கள், இறப்புக்கு பின் ஒரு லோகம் இருக்குது. உங்களுடைய நன்மைகள், உங்களுடைய மனம் அது கோவிலானால் அங்கே போவீங்க. எவ்வளோக்குள்ள மனம் பர்சன்டேஜ் க்ளீனாக இருக்கோ, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கோ, அந்த அதுக்கு ஏற்ற அளவு அங்கே பலன் உண்டு என்று கூறிக்கொண்டு பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுவும் ஒரு புண்ணியம்தான், அதையாவது செய்யுங்க. இவ்வளோ தூரம் பேசுகிறதெல்லாம் தொடர்றதுலையே மேலேருந்து வரதை பகிர்ந்துக்கிறேன்னா பொறுப்பா, அதுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐயா. வணக்கம்.